ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசி வந்து மிக மிக சிறப்பான ஒரு ராசிங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையுமே தியாகம் பண்ணுறவங்க வந்து ரிஷபராசிக்காரங்க தான். ஓகேங்களா? வெளியில் இருக்கிற நண்பர்கள், அதுக்கப்புறம் நண்பர்களுடைய குடும்பம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. தன்னுடைய குடும்பம் நல்லபடியாக முன்னேறணும், நல்லபடியாக எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய உயர்ந்த மனம், உயர்ந்த குணம் அப்படி கொண்டவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் உங்களுடைய வருமானம் உயரும். புதுசாக வந்து ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக வாங்கலாம். எதனால? உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த டயத்தில் வந்து நீங்கள் ரிஷபராசிக்காரங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டின் மூலமாக லாபம். அது எப்படிங்க வீட்டின் மூலமாக லாபம் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம ஒரு வீடு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடுடைய விலை வந்து ஓரளவு வந்து ஒரு ரேட் இருக்குது. ஒரு 40 lakhs 50 lakhs 70 lakhsன்னு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த வீட்டினுடைய விலையே பார்த்தீங்கன்னா வந்து 1 கோடிக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும். இது லாபம் இல்லையா? இது வந்து இது வருமானம் இல்லையா? அப்போது ஒரு லேண்டு வாங்குங்க, இந்த டயத்தில் ஒரு வீடு வாங்குங்க, வாகனங்கள் வாங்குங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு. யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த டயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சு வந்து அவ்வளோ தன்மையாக இருக்கும். அவ்வளோ அழகாக பேசுவீங்க. பேசி எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. வேலைக்கு அரசாங்க வேலைகளில் போகிறவங்களா இருந்தாலும் சரிதான், கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரிதான், உங்களுடைய திறமையான பேச்சு மூலமாகவே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய அற்புதமான பேச்சின் மூலமாகவே வந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வர மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் செட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு அமௌண்ட்டு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதை பற்றி கவலையே பட மாட்டார். இவர் கரெக்டாக பண்ணிவிடுவார். என்னென்னா உங்களுடைய பேச்சு திறமை வந்து அப்படி இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பேச்சு திறமை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அது சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ அழகாக எல்லா விஷயத்தையும் பேசி ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. 2ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் வந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2ஆம் இடத்துலேருந்து இவங்களுடைய 7ஆம் வரையும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. அப்போது ரிஷபராசிக்காரங்களும் இந்த டயத்தில் தேவையில்லாத ஒரு வீண் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை சிக்கலில் கொண்டு வந்து விடும். அதை நோக்கி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அது நம்ம அதாவது ஒன்று நமக்கான விஷயமா வந்து நம்ம தேடி போவோம். இல்லை பின்ன வேறு யாருக்காவது ஒரு விஷயம் ஒன்று பேசலான்னு போய் அதன் மூலமாக தேவையில்லாத மனப்பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தயவு செய்து உள்ளே இறங்கி பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அதனால் தேவையில்லாத சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த டயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்ததா அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஆற போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாக ஆகாது. அதே டயத்தில் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவரும் கோவப்பட்டு நம்மவும் கோவப்பட்டு அதன் மூலமாக பலவிதமான சிக்கல்கள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வந்து ரொம்ப சுபிட்சமாக வச்சுக்குவார் சனி பகவான். ஓகேங்களா? சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் மூலமாக நல்ல வருமானம், பெரிய அளவில் வருமானம் வரும். கார்மெண்ட்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன கடைகள் வச்சுருப்பீங்க இல்லையா, சின்ன மளிகை கடைகள் இதே மாதிரி வச்சுருக்கவங்க, சிறு வியாபாரிகள் எல்லாருக்குமே வந்து இந்த டயத்தில் உங்களுடைய தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் வரவுகள் வந்து அதிகரிக்கிறதுனால லாபங்கள் வந்து நீங்கள் இதற்கு எதிர்பார்க்காததை விட வந்து அதிகமான லாபங்கள் வரும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் கூடும், லாபம் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி
போன மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து நமக்கு வருமானம் இல்லை, பெரிய லெவலில் வந்து லேண்டு இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்ட்டு ஒரு மனக்கவலையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லபடியாக சேல்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போது அது மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, மறைவு ஸ்தானத்தில் வந்து ராசி அதிபதியினுடைய 7ஆம் பார்வை பதிகிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சின்ன சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்த வாங்கி அப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி வாங்கும்போது அந்த இடத்துல வில்லங்கங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிற ரொம்ப தெளிவாக அலசி ஆராய்ச்சி பண்ணுங்கள். இதில் இறங்கினா வந்து லாபம் வந்துடும் அப்படின்னு அவசரப்பட்டு வந்து ஒரு இடத்துல கை வச்சுட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் சிக்கல்களை சந்தித்து அதன் மூலமாக வந்து நம்ம தொழிலில் வந்து நஷ்டத்தை சந்திக்கிறதை விட முன்னாடியே வந்து அதிகமாக ஆசைப்படாதீங்க. ஆசைப்படுறது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கம்மியான விலைக்கு வருது, ஆமாங்க, பிரச்சனை இருக்கிற இடம் வந்து ரொம்ப கம்மியான இடம் தான் வரும். எப்படியாவது ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தாலும் எப்படியோ ஒருத்தன் கையில் தள்ளி விட்டு போயிடலாம் தான் நினைப்பான், யாராக இருந்தாலும் சரி தான். அப்போது அந்த இடத்த வந்து நமக்கு கம்மியான ரேட்டில் வருது, இந்த கம்மியான ரேட்லேருந்து நம்ம வாங்கி நம்ம விற்றுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அரசாங்கத்தின் மூலமாக சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, தனியார் வேலையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் துறையில் வேலை இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் அடையும். அதாவது செய்கிற வேலைகள் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். செய்கிற வேலைகள் வந்து என்னங்க முன்னேற்றம், அதே வேலை தான் பார்க்குறோம், அதே தான் பார்க்குறோம், கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அந்த சோம்பல்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே போய் இந்த டயத்தில் உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சிறப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க. இதன் மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அயல்நாட்டு தொழில்கள், வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த டயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெளிநாடு ஏற்றுமதிகள் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக லாபங்கள் வந்து தாராளமாக அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுவீங்க. அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு மிக மிக சிறப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஷேர் மார்க்கெட் மூலமாக இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே வந்து ரொம்ப கவனமாக கரெக்டாக தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். சரிங்க, ரிஷபராசிக்காரங்க இந்த வாரத்தில் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. தாயார் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதியில் போய் மல்லிகைப்பூ சரம் வாங்கி கொடுங்க, ஒரு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க, 2 நெய் விளக்குகள் போடுங்க. பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வணங்கிட்டு வாங்க. இதேமாரி பண்ணிங்க அப்படின்னா, சேர்த்து கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்துக்கிட்ட காரியத்தில் சக்ஸஸ் வரும். வீண் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நம்மளை நோக்கி வராமல் பெருமாளும் தாயாரும் நமக்கு வந்து தாயும் தந்தையுமாக இருந்து உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. இதுவரைக்கும் ரிஷப ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.